கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 29/4/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு உங்களுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய கிருபை இவரோடு இந்த சகலத்தையுமே செய்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் தேவ மகிமையினால் பிரசனத்தினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய கிருபை இவரை சூழ்ந்து கொண்டு ஆசீர்வாதத்தை தரும்படியாக நீர் செய்தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதமே உள்ள வாழ்க்கையிலிருந்து செயல்படட்டும் அப்பா. மத்தேயு 13:43 படி நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலோ சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, எப்பொழுதும் இவருடைய வாழ்க்கையில அற்புதத்தின் பிரகாசத்தை நீர் வைத்தரணும். செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 29/4/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்திலே வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேவ சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் அப்பா தேசத்தில் இருந்து செயல்படும்படி நீங்கள் செய்யுங்க. சமாதானத்தின் அபிஷேகம் தேசத்தின் மீது இருப்பதாக எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெபப்பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.